ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் குளோபல் கீவேர்ட்னா என்ன, நான் லோக்கல் கீவேர்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளோபல் கீவேர்ட்னா என்ன? குளோபல் கீவேர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம குளோபலாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருப்போம். இதை நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எங்கேயாவது மாடிஃபை பண்ணுறதுக்காக குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் 10 இருந்துச்சுன்னா 20 சேஞ்ச் பண்ணிக்கலாம், 20 இருந்தால் 30 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேர் தான் குளோபல் வேரியபிள். புரியல? ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அதாவது ஒரு ஏடிஎம் எடுத்துக்கலாம், ஒரு பேங்க் எடுத்துக்கலாம். இப்போது ஏடிஎம்மில் வந்து வித்ட்ராவல் இருக்கும், டெபாசிட்னு இருக்கும். இப்போது அந்த ஏடிஎம்குள்ளே யார் வேணால் வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து டெபாசிட் பண்ணலாம். லைக் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 10,000 இருந்துச்சுன்னா அவன் டெபாசிட்டில் ஒரு 10,000 போட்டானா 20 ஆகும், இல்லை 20 வந்து 30 மாற்றலாம். யார் வேணால் வந்து எப்படின்னா டெபாசிட் பண்ணி மாற்றிட்டே இருக்கலாம். இதுவே பேங்க் உள்ளே போயிட்டோம்னா பேங்க்கில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சலான் கொடுத்துருப்பாங்க. அந்த சலானில் ஃபில் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் காசு போடுற மாதிரி வரும், காசு எடுக்கிற மாதிரி வரும். இப்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் காசு அனுப்பணும். இதுக்காக நான் இப்போ டெபாசிட் மிஷின், அதாவது ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போனால் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் பாட்டிக்கு வந்துடுவேன். இன்னொருத்தர் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாருன்னா போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுவே நான் பேங்க்குள்ளே போயிட்டேன்னா என் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து நானாக சலான் எழுதணும். அதே மாதிரி என் சிக்னேச்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த சலான் வந்து பாஸ் ஆகும். லைக் இந்த மாதிரி இதே மாதிரி யாருன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள். இப்போ உள்ளே போய் சலான் கொடுத்து வித்ட்ரா பண்ணுறதுக்கும் டெபாசிட் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக ஃபில் பண்ணி சலான் ஃபில் பண்ணி மேனேஜர்கிட்ட கொடுத்து நான் காசு வாங்குறதோ இல்லை கொடுக்குறதோ பண்ணுறேன்னா அதை தான் வந்து நான் லோக்கல் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இது ரியலாக இருக்கட்டும். ஓகே, இது வந்து எப்படி ப்ரோக்ராம்குள்ளே வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குளோபல் கீவேர்டை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் குளோபல் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த குளோபல் கீவேர்டுக்குள்ளே நான் வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். லைக் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து குளோபல் வேரியபிள். இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். லைக் டெஃப், இதில் வந்து டெஃப் மை ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி நான் எத்தனை ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த குளோபல் கீவேர்டை வந்து நான் கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த குளோபல் வந்து அந்த வேரியபிள் வந்து நான் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸை வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். லைக் இப்போ இந்த எக்ஸை வந்து 10 இருக்கிறத வந்து நான் 20 இல்லை 30 மாற்ற போகிறேன். அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், டெஃப். அந்த இடத்துல நான் வந்து மாடிஃபை பண்ணுறதுனால மாடிஃபைனே ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். மாடிஃபை குளோபல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எக்ஸை வந்து நான் வந்து 20 இல்லை 30 மாத்திரன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இப்போ நான் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் குளோபல். இப்போ குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து எந்த வேரியபிளை நான் மாற்ற போகிறேன். லைக் நான் மேலே வந்து எதனா கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒய் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கலாம். ஒய்க்குள்ளே வந்து நான் 20 கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் குளோபலாக வந்து நிறைய வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதை வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா. அதுக்காக இந்த இடத்துல நான் குளோபல் எந்த வேரியபிளை நான் மாற்றணும். இப்போ நான் எக்ஸோடு தான் மாற்ற போகிறேன், அதனால் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன வேல்யூ மாற்றணுமோ, இப்போ அங்கே 10 இருக்குது, நான் 30 மாற்றுறேன். 30 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போது பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தேன்னா என்னோடய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணோம்ல, கால் பண்ணுறதுக்காக நான் ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கிறேன், மாடிஃபை அண்டர்ஸ்கோர் குளோபல். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. லைக் இந்த மாதிரி தான் குளோபலாக நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து நான் எப்போனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து குளோபலாக நம்மளுக்கு டெபாசிட் மிஷின் வச்சுட்டாங்க ஏடிஎம்மில். அந்த டெபாசிட் மிஷினில் வந்து நான் எப்போனா வந்து 10,000 இருந்துச்சுன்னா 20,000 மாற்றுவேன், 20,000 30,000 மாற்றுவேன். இல்லை அதை வந்து நான் எடுக்கிறதுக்கு லைக் வந்து 30,000 இருந்துச்சுன்னா அதில் வந்து 10,000 எடுத்து 20,000 பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். அது ரியல் லைஃபு. இது வந்து நான் எப்படி கோடிங்கில் வேலை செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் லோக்கல் கீவேர்ட் நான் பார்த்துடலாமா? ஆல்ரெடி நான் வந்து நான் லோக்கல் கீவேர்ட்னா பேங்க்குள்ளே நடக்கிற ப்ராசஸ்ன்னு சொல்லியிருப்பேன். லைக் செலான் ஃபில் பண்ணணும், டெபாசிட்டுக்கு தனியாக, வித்ட்ராவல் தனியாக, அதுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கணும், அதுக்கு மேனேஜர் பர்மிஷன் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரியல் லைஃப். இதை வந்து நம்ம எப்படி கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே மணி அப்படிங்கிற வேரியபிளில் லைக் மணி வேணாம், பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் 10,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மணி வந்து மேற்கொண்டு இன்னும் ஒரு 10,000 அதுக்குள்ளே நான் வந்து போட போகிறேன். இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெபாசிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெபாசிட் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது எப்படின்னா, இப்போது நான் லோக்கல் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற வேரியபிளை இந்த ஃபங்க்ஷன் மூலிமா மாடிஃபை பண்ணுறது மூலிமாவோ இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த நான் லோக்கல் கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 10,000 இருக்குது. இப்போ இதை வந்து நான் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் லோக்கல் கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த பேலன்ஸில் இருக்கிற 10,000 வந்து 20,000 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் லோக்கல் கீவேர்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி அதில் என்ன வேரியபிள் இருக்குது, பேலன்ஸ் இருக்கா, அந்த பேலன்ஸை கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது பேலன்ஸ் ஈக்குவல் டு நான் அப்படியே ராவா 20,000 கொடுத்துக்கலாம். இல்லைனா இது பேங்க் சம்மந்தப்பட்டதில்லை. லைக் இப்போ வந்து நான் இதில் 10,000 பதிலாக 2,200 அப்படி கொடுத்துட்டேன்னா அந்த 10,000 வந்து 200 சேஞ்ச் ஆகாது. அப்படியே சேஞ்ச் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து பின்னாடி குழப்பம் வரும். அதனால் அந்த வேரியபிள் அப்படியே கொடுத்துட்றேன், பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி என்ன பேலன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. லைக் அது வந்து 99.45 அந்த மாதிரி ஃப்ளோட்லையும் இருக்கலாம், லைக் அந்த மாதிரி இருக்கலாம். அது நான் பேலன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியாதனால பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் அப்படியே கொடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு இன்னொரு 10,000 நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது பிரிண்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போது இதை வந்து நான் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அவுட்டர் ஃபங்க்ஷன் இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். பிகாஸ் அதுக்குள்ளே தான் இது இருக்குது. இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னர் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் நான் ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும். இப்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணால் நமக்கு 20,000 பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் லோக்கல் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு மூலியமாகவும் நான் லோக்கல் கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து 10,000 இருந்திருக்கு. அதை நான் வந்து நான் லோக்கல் அடுத்த இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் லோக்கல் கீவேர்டை யூஸ் பண்ணி அப்படியே நான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து அந்த வேரியபிளை எடுத்து இப்போ இதுக்குள்ளே வந்து இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே வந்து நான் -1000 கொடுத்துட்டு ரன் பண்ணால் எனக்கு 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது குளோபல் கீவேர்ட்னா என்ன, நான் லோக்கல் கீவேர்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை மோஸ்ட்லி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண அதுக்குள்ளே வந்து நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்.